ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். நம்ம இன்னைக்கு 1 pot மீல்ல பன்னீர் பிரியாணி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பன்னீரை நம்ம மேரினேட் பண்ணிக்க போறோம். இது 200 grams ஆஃப் பன்னீரை நான் கியூபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா உப்பு, இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல காஷ்மீரி சில்லி பவுடர். இது பிளாண்டா இல்லாமல் இருக்கிறதுக்காக, ஸோ தட் இதில் இந்த உப்பும் காரமும் நல்லா ஊறுச்சுன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். நம்ம இந்த பிரியாணிக்கு ஒரு ட்ரையாக மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரா, ஒரே ஒரு இலை அதை உடச்சி எடுத்துருக்கேன், ஒரு பருப்பு ஏலக்காய், 4 பச்சை ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கூடவே ஒரு சின்ன துண்டு கல்பாசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி சின்ன துண்டு ஒன்று போட்டிருக்கேன். ஸ்டார் அனீஸ் பாதி எடுத்துருக்கேன், அது துண்டு துண்டாக இருக்குது, அதனால் நான் அளவு சொல்லியிருக்கேன், பாதி எடுத்துருக்கேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனும், மிளகு 1/4 டீஸ்பூனும் எடுத்துருக்கேன். இப்போ அதை அப்படியே சேர்த்துடுறேன். இதில் மசாலாவோட ஸ்மெல்லாம் சூப்பராக வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் இதை நல்லா பவுடராக அரைக்கணும். ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். குடமிளகா பார்த்தீங்கன்னா நான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன குடமிளகாவாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் கால்வாசி போதும். இது ஆப்ஷனல் தான், பட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணும்போது இதை எப்பயுமே கேப்சிகம் ஆட் பண்ணுவாங்க. இதை நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இது க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். ஸோ நம்ம இதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1 மினிட் போல் நல்லா இதை சாட்டே பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நம்ம அதே கப்பில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். மேரினேட் பண்ண பன்னீரை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். பன்னீர் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு 1 to 2 minutes. அதுக்கு மேலே வேண்டாம், ஹார்ட் ஆகிடும். இதையும் நம்ம இப்போ கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன். 1/2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதை நல்லா உதிரியாக வேக வச்சாச்சு. இதை வேக வைக்கும்போது ஒரே ஒரு பே லீஃபும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றி, ஸோ தட் ஒன்றோட ஒன்று கிரெயின்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது அடுத்தது கொத்தமல்லி, புதினா நமக்கு பிரியாணிக்கு முக்கியமாக தேவை. இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதை இவ்வளோதான் மொத்தமாக நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. தக்காளி ஒரு பெரிய தக்காளி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி கப்பு போல் பட்டாணி, ஃப்ரோசன் பீஸு, பச்சை பட்டாணி கிடைக்கிறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 1.5 வெங்காயம் போட்டுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1 வெங்காயம் 1 தக்காளி. ஸோ நான் 1.5 கப் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ அதை 1.5 வெங்காயம் அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதோடவே நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுறோம். இது நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க.
வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா வந்து நான் பாதி சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜில் பாதி சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிய அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். இதை நல்லா 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி அதோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது பிளெயின் சில்லி பவுடர். கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா 1-2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணியும் நம்ம சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ தட் அதில் காரம் உப்பெல்லாம் ஊறும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் பாதி உப்பு தான் போட்டிருக்கேன். ஸோ மீதி உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் அரைச்சி வச்ச மசாலா பாருங்கள், ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுலேருந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆகட்டும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டம்ளர் அரிசி வேக வச்ச தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் கீழே மசாலா எதுவும் ஒட்டாது. நம்ம அரிசியை சேர்த்துருவோம். கூடவே நடுவில் பன்னீரையும் சேர்த்துக்கணும். மீதி இருக்க பன்னீர் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. கூடவே கொத்தமல்லி புதினாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த கேப்சிகம்ஸ் இந்த சாட்டே பண்ணி வச்சுருந்தது அது. அரிசி பார்த்தீங்கன்னா நான் 80% தான் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை தம் போடுறதுக்காக அந்த 1 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிடும். அண்ட் இது மேலே நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, கரம் மசாலா, அதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ தம் போட்டுடலாம். மூடிட்டு நல்லா வெயிட்டாக ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி குடிச்சு வச்சுருங்க. இல்லை நீங்கள் கீழே தவா வச்சு தம் போடுவீங்கனாலும் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு. இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பர் அரோமா. கீழே வரைக்கும் நல்லா க்ளீனாக குக்காக இருக்குது. ஹீரோயினில் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.